ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு எனது சமையல் அறையில். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு சத்து மாவு லட்டு தான் பண்ணி காமிக்க போறேன். உங்க வீட்டில் சத்து மாவு அரைச்சி வச்சிருந்தாலும் சரி, மன்னா ஹெல்த் மிக்ஸா இருந்தாலும் சரி, நான் இன்னைக்கு 1 கப் ஆட் பண்ண போறேன். சத்து மாவு என்கிட்ட 1/2 கப்ல 2 கப் ஆட் பண்றேன். நீங்க பொதுவா கிளாஸ்ல அளவு எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க 2 கிளாஸ் எடுத்துக்கலாம். அதுக்கு தான் நான் 1/2 கப்ல 2 கிளாஸ் எடுத்து காமிக்கிறேன். இந்த 2 கப் மாவுக்கு 1 கப் வெல்லம் அல்லது நாட்டு சர்க்கரை, நீங்க எது வேணா யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு நாட்டு சர்க்கரை யூஸ் பண்றேன். வெல்லம் யூஸ் பண்ணா இன்னும் டேஸ்டா இருக்கும். 2க்கு 1 கணக்கு. ஓகே, இப்போ ஒரு தவா யூஸ் பண்ணிக்கோங்க. தவால பாத்தீங்கன்னா நெய் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டு அதை மெல்ட் பண்ணிக்கலாம். நெய் நல்லா மெல்ட் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இதுல முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 10-12 போல முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இதை ஆட் பண்ணிட்டு இது லேசா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப ஃப்ரை ஆக வேணாம், லைட்டா ஃப்ரை ஆகும் போது ஒரு 10 பீஸ் பாதாம் ஆட் பண்ணிக்கலாம். இது முழுக்க ஆப்ஷனல் தான். நீங்க பிஸ்தா, வால்நட் இல்ல உங்களுக்கு எது தேவையோ எந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் வேணா ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஓரளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கிஸ்மிஸ் பழம் ஆட் பண்ணிக்கலாம். ரைசன்ஸ் நீங்க எது வேணா ஆட் பண்ணிக்கலாம். உலர்ந்த திராட்சை, கருப்பு திராட்சை கூட ஆட் பண்ணிக்கலாம். இதையும் ஆட் பண்ணிட்டு நல்லா பலூன் மாதிரி வரவும் இதை ஒரு பாத்திரத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஓகே, நான் இப்ப வேற பாத்திரத்துக்கு இதை மாத்தி வச்சுக்கிறேன். இது மாத்தும் போது நெய் இல்லாம ஃபில்டர் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த நெய்யை வச்சுதான் நம்ம மாவை வறுக்க போறோம். இந்த நெய்யிலே நம்ம ஆட் பண்ண 2 கப் ஆர் 2 கிளாஸ் மாவை ஆட் பண்ணிட்டு நல்லா இதை ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். அடுப்பை எப்பயுமே மீடியம் ஃபிளேம்லயே வச்சுக்கோங்க. இது ரொம்ப ஃப்ரை ஆயிட வேணாம், லேசா சூடு ஏறி மணம் வரும். அந்த ஸ்டேஜ்ல அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இது நல்லா கைவிடாம மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட நெய்யும் இந்த மாவுல மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆகி லைட்டா ஒரு கலர் சேஞ்சஸ் வரும். இப்ப பாருங்க, உங்களுக்கு தெரியும் நல்லா ஃப்ரை ஆகி லேசா கட்டிகள் விழுக ஆரம்பிக்கிற ஸ்டேஜ் ஆயிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா நம்மளோட நாட்டு சர்க்கரை அல்லது வெள்ளத்தை ஆட் பண்ணி ஸ்டவ்வை சிம்ல வச்சு லோவான ஃபிளேம்ல வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிளேம் கூடுச்சுன்னா இது இலக ஆரம்பிச்சிரும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் 1 நிமிஷம் ஸ்டவ் ஆன்ல இருந்தா போதும். இல்லாட்டி வெள்ளம் அல்லது நாட்டு சர்க்கரை இலக ஆரம்பிச்சிரும். பாருங்க, கை தொட்ட உடனே பொறுக்கிற சூடா இருக்கணும். ஓகே, இந்த சூடை லேசா ஆற வச்சுக்கலாம். அது ஆறுற வரைக்கும் நம்ம என்ன பண்றோம்னா நம்மளோட ட்ரை ஃப்ரூட்ஸை பூரா குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சுக்கலாம். பெரிய பீஸாவும் இருக்கலாம். குட்டி குட்டியா கட் பண்ணா குழந்தைங்க சாப்பிடுவாங்க. இப்ப நல்லா குட்டி குட்டி பீசஸா கட் பண்ணியாச்சு. உலர்ந்த திராட்சை மட்டும் நான் குட்டி பீஸ் ஆக்கல. ஓகே, இதை பூராமே ஒரு பவுல்ல ஆட் பண்ணிக்கலாம். இது கட் பண்ற நேரத்துல நம்மளோட லட்டு மாவு ஓரளவுக்கு இந்த சூடு தனிய ஆரம்பிச்சிரும். இந்த நேரத்துல ஒரு கிளாஸ்ல வெதுவெதுப்பான பால் எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சமா எடுத்தா போதும். இந்த மிக்சரை வச்சுக்கலாம். இதை வச்சுட்டு அடுத்து பாத்தீங்கன்னா இதை ஒரு 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிட்டு இதை பிசைய ஆரம்பிச்சிடலாம். ஃபுல்லாமே நெய் ஊத்தி பிசையணும்னு அவசியம் கிடையாது. நீங்க பால் ஊத்தியும் பிசைஞ்சுக்கலாம். அதுக்கு பால் சாதாரண பால் ஆட் பண்ணிடாதீங்க. லேசா கை தொட்டதும் சூடாகாத வெதுவெதுப்பான பால் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்க, நான் கை வச்சு காட்டுறேன். பொறுக்கிற சூடா தான் இருக்குது. இதை கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சேர்த்துற வேணாம். அப்புறம் உங்களுக்கு உருண்டை பிடிக்க வராது, தண்ணி ஆயிரும். கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, இப்ப மிக்ஸ் ஆயிருச்சு. மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளோட ட்ரை ஃப்ரூட்ஸ் பூராத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் உருண்டை பிடிக்கிறப்பதான் ஆட் பண்ணணும். முதவே ஆட் பண்ணா அது கொஞ்சம் மதப்பாயிரும். அது கொஞ்சம் மதன்னு ஆயிருச்சுன்னா உங்களுக்கு சாப்பிடும்போது அந்த கிறிஸ்பினஸ் இருக்காது. சரி, இப்ப உருண்டை பிடிச்சிடலாம். நல்லா உருண்டை வருது. உங்களுக்கு உருண்டை கரெக்டா வராட்டி கொஞ்சம் கூட பாலோ இல்லது நெய்யோ நீங்க ஆட் பண்ணிக்கலாம். நான் கையில உருண்டை பிடிச்சது இது. அடுத்து உருண்டை பிடிக்கிற ஒரு ஸ்பூன் என்கிட்ட இருக்கு. லோக்கல்ல இருக்கிற மார்க்கெட்ல தான் ஜஸ்ட் 10 ரூபாய்க்கு தான் நான் வாங்கினேன் இந்த ஸ்பூனு. ஜஸ்ட் இதுல ஒரு அமர்த்திட்டு இதை நான் வச்சு காமிக்கிறேன். பாருங்க, ஜஸ்ட் இதை வச்சுட்டு ஒரு தட்டிக்கலாம். அது தானா வந்துடும். லைட்டா ஆயில் அப்ளை பண்ணோம்னா அது நல்லாவே வந்துடும். நான் ஆயில் அப்ளை பண்ணாம தான் பண்ணி காமிச்சேன். பாருங்க, இது பார்க்கவே கொஞ்சம் அழகா இருக்கு. குழந்தைகளுக்குலாம் சாப்பிட ஆசைப்படுவாங்க கொஞ்சம் டிசைனா இருந்தா. அவ்வளவுதாங்க, நம்ம லட்டு செஞ்சாச்சு. இது ரொம்பவே ஹெல்த்தி. சத்து மாவு லட்டுன்னு தெரியாது. சத்து மாவு சாப்பிடாத குழந்தைகள் இதை கண்டிப்பா சாப்பிடுவாங்க. நீங்க இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்க. எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் ஸ்பெஷலா ரெசிபிஸ் வேணும்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. கண்டிப்பா செஞ்சு காமிக்கிறேன். நாளைக்கு இது மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட சந்திப்போம். டாடா பை பை, see you from எனது சமையல் அறையில்.